நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், அப்புறமா பேசுறேன். அண்ணா இங்க ருத்ர காளேஸ்வர் ரெட்டி ருத்ர தாண்டு வாடுறானா, நீங்க அங்க இருந்து திரும்ப போயிடுங்க. ஹலோ 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 அண்ணா என்னாச்சு? வாங்கடா போயிடலாம். நீங்களா? என்ன இவ்ளோ பேர் வந்திருக்கீங்க? எதுவும் இல்லம்மா. பரவாயில்ல சொல்லுங்க. அது என் பொண்ணு உங்க பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க, அத பத்தி பேசதான் நான் வந்தேன். அப்படியா? வாங்கண்ணே, உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்லம்மா. ஐயோ உள்ள வாங்கண்ணே. டேய் நீங்க எல்லாரும் வெளியில இருங்க. சரிங்கண்ணா. வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்லையம்மா? ஆமால. என்னங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்தாங்க அண்ணனுக்கு பொட்டு வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. என்ன நடக்குது சார்? ஒண்ணும் இல்ல சார், இதை நான் வச்சு விடுறேன். இது வெறும் பொட்டு தான் சார், இதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? இத கொடுங்க. நான் போயிட்டு வரேங்க. வாங்க. அண்ணே, பிரம்ம சமுத்திரத்துல இருந்து போன் வந்துச்சா? என் புள்ளைய பத்தி எல்லாரும் சொல்லிருப்பாங்க. அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா கொடூரமான ராட்சசனா மாறிடுவான்னு. நான் அம்மா இல்ல, எனக்கு மட்டுமே தெரியும். நரசிம்ம சுவாமியா மாறிடுவான். செங்கோடோ லிங்கோடோ எனக்கு தெரியாது. அவன்கிட்ட முதல்ல போய் இந்த விஷயத்த சொல்லுங்க. என்னடா 10 தலை கூட அயோத்திக்கு வருவியா? நீ என்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நான் அயோத்தியில இருக்கிற ராம இல்ல, அந்த ராவணனை கொண்ட ருத்ர காளீஸ்வரன். இப்ப உன்னை தலையில்லாத முண்டமாக்க வந்திருக்கடா. இத்தனை வருஷம் டவுட்டே வராம எப்படிமா என்ன வளர்த்த? அவ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி என் கையில ஒண்ணு கொடுத்தா. என்கிட்ட அவ கடைசியா கேட்டது, இந்த ஊருக்கு மட்டும் ஒண்ணு அனுப்பிடக்கூடாதுன்னு. என் உயிரை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னோட புள்ளைய இந்த ஊர்ல காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன்.
ஆனா எங்கம்மா நீதான் என்ன அனுப்பி வச்சிட்டிய. அம்மா என்னைக்காவது வார்த்தையை மீறி நடந்திருக்கனா? ஆனா என்ன அனுப்பி வச்சிட்டல. என்ன பேரு? ருத்ரகாலேஸ்வர ரெட்டி. இவன் பல பேரோட உயிரை காப்பாத்த பிறந்திருக்கான். எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குல்லன்னு. ஆதி கேசவா. பச்சை மிளகா அதிகம் போடாதீங்கன்னு. ஏம்மா ராட்சசி, என்ன எத்தனை முறை போட்டு தள்ளிருப்பானுங்க தெரியுமா? ரவுடி குடும்பத்தை சேர்ந்து அவனை வீட்டுல வச்சுக்கிட்டு அப்பாவி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பையன் என்ன எதுக்குமா அனுப்பி வச்ச? உனக்கு ஒண்ணும் ஆகாதடா. நீ உங்க பெரிய மாமா மாதிரிடா. மாமாவா? அவர் எங்க இருக்காரு? நமக்கு தூரமா, மக்களுக்கு நெருக்கமா இருக்காரு. சரி இரு. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு? உன்னோட தாண்டா, தெரியாம எனக்கு போட்டு விட்டாங்க. நீ பொறுமையா உட்காந்து உப்புமாவை சாப்பிடு. பாத்து. டேய் பாலக்கோட்டையா, வேலைக்காரமா வரல. பாட்டில்ல தண்ணி பிடிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும். சீக்கிரமா வா. என்னடா இவரு என்ன இவ்வளவு கேவலமா டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு? நான் ருத்ரகாலேஸ்வர ரெட்டிடா. டேய் பாலக்கோட்டையா, ஆதார் கார்டுக்கு கீழே இருக்கிற உன் பேர் வந்து பாலக்கோட்டையாடா. பாலக்கோட்டையா, ஃப்ரிட்ஜ்ல தண்ணிய பிடிச்சு வச்சுட்டு வா, நம்ம ஒயின் ஷாப்ல டிஸ்கஷன் இருக்கு. இவன் கூட சேர்ந்ததுக்கு நம்மள வீட்டு வேலைக்காரன் ஆக்கிடுவான் போல. அப்பவே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. நீயாவது என்ன ருத்ரகாலேஸ்வர ரெட்டின்னு கூப்பிடுறியா? போடா பாலக்கோட்டையா, நாளையில இருந்து கரெக்ட் டைம்க்கு ஆபீஸ்க்கு வா. யார் என்ன சொன்னா என்ன? நான் தான் ருத்ரகாலேஸ்வர ரெட்டி. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.